இதுவரைக்கும் ஒரு ஐஎஃப்எஸ் ரிட்டையர் ஆஃபீஸர் மட்டும்தான் கேள்வி கேட்டு இது பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு காட்டல் இருக்காங்க. எல்லா அரசியல்வாதிகளும் இதில் முக்கியமான நபர்களும் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய செய்திகள் வெளிவருது. ஆனால் இது என்ஆர் காங்கிரஸ் அவங்கள அந்த சம்மந்தப்பட்ட ஏம்பலம் சொல்லம் பார்த்திங்கன்னா அவர் கூடவே இருக்கார், சிஎம் கூடவே. இந்த மாதிரி ஊழல் பண்ண ராஜா ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவருக்கு லோன் வாங்கி தர அளவுக்கு பேசியிருக்காரு. இவ்வளோ க்ளோஸாக இருந்தவர் எப்படி அவர்லாம் இதுவரைக்கும் விசாரணைக்கே கூப்பிடல. அதே மாதிரி அக்கா சுந்தரம்ங்கிறவர் தான் இந்த மாதிரி டீலிங் கமிஷன்லாம் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இவர் பேர்லாம் வெளியே வரதில்லை. இந்த ஊழலில் வெளியே கொண்டு மக்களோட உயிரில் விளையாண்ட இந்த அரசு பதில் சொல்லி ஆகணும். எதை கேட்டாலுமே பதில் சொல்கிறதில்ல. சிஎம் ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க. இது மக்களோட வாழ்வு. இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதை நாங்கள் இந்த போராட்டம் சும்மா ட்ரெய்லர் தான். இதுக்கு மேலே அவங்க உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னா இந்த ஆட்சியை கலைக்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக நின்று கண்டிப்பாக இந்த ஆட்சியை கலைச்சி ஒரு கவர்னர் ஆட்சியாவது கொண்டு இது ஊழலை ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுங்கிறது தான் எங்களோட ஒரே குறிக்கோள். சார், போலி மருந்து விவகாரத்தில் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இரண்டு தரப்பினருமே ஒருவர் மாற்றி குற்றம் சாட்டுறாங்க. அதில் இந்த ரெண்டு தரப்பினருமே இதில் சம்மந்தப்பட்டனால தான் இது இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருக்குது. இதில் ரெண்டு பேர்த்தையும் என்ஆர் காங்கிரஸையும் விசாரிக்கணும், காங்கிரஸையும் விசாரிக்கணும். இதில் இவர் ஏம்பலம் செல்வாயா பிஜேபி சம்மந்தப்பட்டதாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு இதை விசாரிக்கணும். இதை ஒரு அலட்சியமாக விடக்கூடாது. ஏன்னா மக்களோட மருந்தில் விளையாண்டுருக்காங்க. இதே மாதிரி தான் கர்ப்பிணி பெண்கள் மருந்துலையும் இதே மாதிரி தான் மருத்துவத்திலையும் விளையாண்டுருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பாட்டு விளையாடுவாங்க, ஊழல் செய்வாங்க, காசு அடிச்சு சம்பாதிச்சு வெளில போயிடுவாங்க. இது 500 கோடி 1000 கோடிக்கு மேலே ஊழல் போகுது. இதெல்லாம் யார் பதில் சொல்கிறது? அதே மாதிரி அவங்க ஓல்வோ கார்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாப்புல. இந்த ஓல்வோ காரில் யாருக்கு போச்சு? இப்போ முக்கியமான இந்த பிரச்சனை வந்தோன்னா நிறைய பேர் இந்த முக்கியமான லக்ஸரி கார்ஸ் எல்லாமே வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இவ்வளோ எவிடன்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் போது இதுக்கே ஆக்ஷன் எடுக்கலைன்னா அப்புறம் எப்படிப்பட்ட விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க? சார், இப்போ சிபிஐ 6th நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்த பிறகு அடுத்த கட்டமாக நடவடிக்கை. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வாக இருக்கனால சிபிஐ மட்டும் இல்லை, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு ஒரு கமிட்டியாக ஃபார்ம் பண்ணி இது கம்பைண்டாக தான் எடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் இப்போ பிஜேபியும் இதில் இன்வால்வ் இருக்கனால இது ஒரு கம்பைண்ட் இன்வெஸ்டிகேஷனாக பண்ணால் தான் இதில் ஒரு உண்மை வெளியே வரும். ஸோ அதுக்காக இது ஒரு கம்பைண்ட் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ இன்க்ளூடிங் வித் இடி அது போக ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜஸும் வச்சு ஒரு கம்பைண்ட் கமிட்டியாக செஞ்சு விசாரிச்சா இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங். காரைக்கால் ஃபிஷர்மேன் கைது பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே போய் சந்திச்சிருக்கீங்க? ஆமாம், இன்றைக்கி தான் இன்னைக்கு காலையில் போய் சந்தித்து அவங்களுக்கும் உரிய அத்தியாவசிய பொருட்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 10,000 பணம். ஏன்னா அவங்க போனால் தான் அவங்களுக்கு மீன் பிடிச்சிட்டு வந்தால் தான் அவங்க வீட்டில் சாப்பாடு. ஸோ இன்றைக்கி அவங்களாம் அண்ணன் இல்லை, அவங்க அப்பா இல்லை, அவங்க தம்பி இல்லை, ஒரு கணவர் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப நொடிஞ்சு போய் இது இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உரிய ஹெல்ப்பும் நாங்கள் ஸ்ரீலங்காவில் எங்களால் முடிஞ்சது என்ன பண்ணலான்னு இருக்கோம். இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் மினிஸ்டர் வந்திருந்தார், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் டெப்டி மினிஸ்டர் வந்துருங்க. அவர் கூட பேசி நம்ம ஹை கமிஷனர் ஸ்ரீலங்காவோட பேசி இப்போ நெக்ஸ்ட் லெவலில் ஒரு 11th to 13th ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி காரைக்காலில் அந்த மினிஸ்டரோட சேர்ந்து நம்ம சைடில் ஒரு 5 பேர் முக்கியமான கமிட்டியும் அவங்க சைடில் ஒரு 5 பேர் போட்டு இதுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வை காண்றதுக்கு அவங்க முன் வந்திருக்காங்க. ஸோ அந்த கமிட்டி காரைக்காலில் வச்சு நம்ம இதுக்கு ஒரு சுலபமாக ஒரு தீர்வு காணலாம்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஸ்ரீலங்காவிலேருந்து வராங்களா சார்? ஸ்ரீலங்காவில் மினிஸ்டர் வராங்க. இதுக்காக அவங்க தமிழ்நாடு வேற ஒரு விஷயமா வருவாங்க. நம்ம அவங்கள இந்த பிரச்சனையும் நீங்கள் விடக்கூடாது, இதோட பிரச்சனையும் நீங்கள் சீரியஸாக எடுக்கணும். அவங்க கண்டிப்பாக எனக்கு காலங்காலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம், இது கண்டிப்பாக நம்ம ஒரு தீர்வு கொண்டு வரலாம்னு சொல்லி இது முடிவு எடுத்திருக்காங்க. இந்த 10 to 13ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி காரைக்கால் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 பேர் உங்கள் சைட்லேருந்து முக்கியமான ஃபிஷர்மேன் சைட்லேருந்து வர சொல்லுங்கள், எங்கள் சைட்லேருந்து ஒரு 5 பேர் கமிட்டி ஒன்று போட்டு இதை நம்ம எடுத்து பெர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கொடுப்போம் தான் அவங்களும் நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்தியன் அரசாங்கம் 50,000 கோடிக்கு மேலே அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன உதவி கூட அவங்க செய்யறதுக்கு முன் வர்றாங்க. நம்ம அரசியல்வாதிங்க போய் யாரும் இந்த மாதிரி முன் எடுக்கிறதில்ல. அதுதான் இங்கே மெயின் பிரச்சனையாக இருக்குது. அரசியல்வாதி இல்லாமல் அவங்களோட தனிப்பட்ட முன்னெடுப்பில் ஆமாம், இதனோட தனிப்பட்ட முன்னெடுப்பில் இது நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு நெக்ஸ்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, பை.